நீங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா ஹிஸ்டரி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப பெரிய ஓவர்வெல்மிங் ஃபீலிங்கா இருக்கும், ரைட்? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஸ்மார்ட் பிளானோட தான் வந்திருக்கோம். எக்ஸாம் ஃபோக்கஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கை பிரேக் பண்ண போறோம். எல்லா நாய்ஸும் கட் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியர் பேத்தை கொடுக்க போறேன். சோ லெட்ஸ் டைவ் இன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சிலபஸ் முடியாத மாதிரி இருக்கு, ஃபேக்ட்ஸ் பத்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது, அண்ட் ஹானஸ்ட்லி சொல்லணும்னா ரொம்ப ஈஸியா லாஸ் ஆயிடுறேன் படிக்கும்போது. அப்படிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும், ரைட்? ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கிற இந்த ஃபேஸை ரொம்ப கரெக்டா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம நிறைய பேர் இந்த ட்ராப்ல விழுந்திருக்கோம். எல்லாத்தையும் படிப்போம், அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். இதுதான் அதோட மெத்தட், ரைட்? எல்லா புக்லயும் இருக்கிற டீடைல்ஸை ஷோ பண்ண ட்ரை பண்றோம், ஆனா கடைசியில எதுவுமே மைண்ட்ல ஸ்டே ஆகுறதே இல்லை. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்பர் கேம் பிளானோட தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம திங்கிங்கை சேஞ்ச் பண்ண போறோம். அப்புறம் கரெக்டான ரிசோர்ஸஸோட ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிகியூஷன், அதான் ஆக்டிவ் லேர்னிங். கடைசியில ஸ்மார்ட் ரிவிஷன் சைக்கிளோட எல்லாத்தையும் லாக் பண்ண போறோம். பார்ட் 1ல ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு புக் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஹிஸ்டரியை அப்ரோச் பண்ற வேவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. யூபிஎஸ்சிக்கு ஹிஸ்டரி ஒரு மெமரி கான்டெஸ்ட் இல்ல, இது அண்டர்ஸ்டாண்டிங்கோட டெஸ்ட். பேட்டர்ன்ஸ், காஸ் எஃபெக்ட் கனெக்ட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாட்ஸை கலெக்ட் பண்றது விஷயம் இல்ல, கனெக்ட் பண்றது தான் மேட்ரே. இந்த மைண்ட் செட்டோட ஃபவுண்டேஷன் ப்ளூ பிரிண்ட்டை பில்ட் பண்ணலாம். என்ன படிக்கணும், எந்த புக் யூஸ் பண்ணணும், எந்த ஆர்டர்ல இதெல்லாம் கிளியரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப வைட்டல். ஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணாம எதுவுமே முடியாது. சோ எல்லா டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸ்மார்ட் அலோகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 50% எனர்ஜி வந்து மாடர்ன் இந்தியாவுக்கும், 30% வந்து ஏன்ஷியன் பிளஸ் மிடிவலுக்கும், ரிமைனிங் இருக்க 20% வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கும் உடனே டாஸ்க் மேனேஜபிளா ஃபீல் ஆகும், ரைட்? ஸ்டார்ட் எங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆன்சர் சிம்பிள், என்சிஆர்டி தான். இது நெகோஷியபிளே இல்ல. பல்கி ரெஃபரன்ஸ் புக்கை இப்ப மறந்துடுங்க. என்சிஆர்டி தான் உங்க ஃபவுண்டேஷன். உங்க என்டையர் ஹிஸ்டரி ப்ரிப்பரேஷன்ல இதுதான் ஸ்டாண்ட் ஆகும். ஆர்டரை ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓல்ட் என்சிஆர்டி கிளாஸ் 7th and 8th கிரானாலஜி பில்ட் பண்ணுங்க. அப்புறம் கிளாஸ் 12th தீம்ஸ் புக்ஸ்ல இருந்து டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணுங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு 11th ஸ்டாண்டர்டோட ஃபைன் ஆர்ட் புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லேயர்டு அப்ரோச் தான் ஹிஸ்டரிய கிளிக் ஆகும். என்சிஆர்டியை ஸ்ட்ராங்கா முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்கு போகலாம். ஆனா பிலாசபி கிளியரா இருக்கணும். டெப்த் வந்து குவான்டிட்டியை விட அதிகமா இருக்கணும். உங்களோட கிளியரன்ஸ்ல ஒன் ஸ்டாண்டர்ட் புக் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. புக்கை கவர் டு கவர் மெமரைஸ் பண்ணணும்னு தேவையே இல்ல. என்சிஆர்டில மிஸ் ஆன கேப்ஸை மட்டும் ஃபில் பண்றது எப்படின்னு பாருங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபவுண்டேஷன் ரெடி, ரிசோர்சஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிகியூஷன். பாசிவ் ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸாம் ஓரியன்டா ஆக்டிவ் லேர்னிங்க்கு ஷிஃப்ட் ஆக போறோம். இதுதான் இன்ஃபர்மேஷனை ஸ்டிக் ஆகும். கேம் சேஞ்சர் என்னன்னா PYQ ட்ரிவன் ஸ்டடி பிளான். சோ மோஸ்ட் பீப்புள் PYQ எண்டிங்ல பிராக்டிஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ ஹிஸ்டரியில என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் டே சொல்றேன். ஸ்டார்டிங்ல அது ஒரு காம்பஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க, என்ன ரூட் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் ஹிஸ்டரி ப்ரிப்பரேஷன். ஹார்ட் ஒர்க் விசஸ் ஸ்மார்ட் ஒர்க் டிஃபரன்ஸ் இதுதான். சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ல வந்த பிரிலிம்ஸ் கொஸ்டினை பாருங்க. யூபிஎஸ்சி என்ன இம்பார்ட்டன்ட்னு நினைக்குதுன்னு கிளியரா தெரியும். அப்புறம் ஹை ப்ரியாரிட்டி ஏரியால மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிடெக்டிவ் மாதிரி யோசிங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன, ஃபேக்ட்ஸ் இல்லையா இல்ல அனாலிசிஸியா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுங்க. யூபிஎஸ்சி யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் என்ன, இது உங்க பிரெயினை எக்ஸாம் மாதிரி திங்க் பண்ண ட்ரெயின் பண்ணும். நோட்ஸுக்கும் அதே அப்ரோச் தான். பெரிய நோட்ஸை டிச் பண்ணுங்க, மைக்ரோ நோட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. டைம் லைன்ஸ், ஃப்ளோ சார்ட், காஸ்ட் இம்பாக்ட் டயக்ராம், ஒரு டாபிக்கு 1 or 2 பேஜ் சம்மரி போதும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இன்டகிரேட்டட் லேர்னிங் ரொம்ப பவர்ஃபுல். செப்பரேட்டா படிக்காதீங்க, ஹிஸ்டரியோட கனெக்ட் பண்ணுங்க. புத்திசம் படிக்கும்போது ஸ்டூபாஸ் பத்தியும் படிங்க. பக்தி மூவ்மெண்ட் படிக்கும்போது டெம்பிளோட ஆர்கிடெக்சர் பத்தியும் படிங்க. கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகும். பேஸ் ரெடி, எக்ஸிகியூஷன் டன். இப்போ மோஸ்ட் இக்னோர்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ரிவிஷன். எக்ஸாம் டே வர வர எல்லாமே மைண்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறப்போ ஸ்பேஸ்டு ரெபிடேஷன்ஸ். டைம் லைன் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 1 week குள்ள வச்சுக்கோங்க. செகண்ட் ரிவிஷன் 1 month அப்புறம் பண்ணுங்க. ஃபைனல் ரிவிஷன் மைக்ரோ நோட்ல இருந்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கேலண்டரை வச்சு சொல்லணும் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரிக்கு 45 டேஸும், ஏன்ஷியன் பிளஸ் மிடிவலுக்கு 30 டேஸும், ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு 20 டேஸும் கொடுங்க. இது ஒரு மாரத்தான், ஸ்பிரிண்ட் இல்ல. ஆனா இது ஸ்ட்ரக்சர்டு மாரத்தான். டோட்டலா 3 monthsல ஒரு ஸ்ட்ராங் ஹிஸ்டரி கவரேஜ் பாசிபிள். ஹிஸ்டரி ஓசன் இப்போ ஒரு மேனேஜபிள் லேக்கா மாறிடுச்சு. சோ எண்ட்ல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ்டரி இஸ் நாட் அபவுட் மெமரைசிங் ஃபேக்ட்ஸ். இது கண்டினியூட்டி, சேஞ்ச், யூபிஎஸ்சியோட ஃபேவரட் தீம்ஸை புரிஞ்சுக்கிறது தான் இங்க கீயே. ஸ்ட்ராட்டஜி கிளியர், ரிசோர்சஸ் ரெடி, பாத் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் உங்களோட ஸ்கிரீன்ல வரும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எந்த தீமை நீங்க ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ண போறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த சப்ஜெக்ட பத்தி கவர் பண்ணணும்ன்றதுக்கு சொல்லிட்டு போங்க. அந்த வீடியோ வந்துட்டே இருக்கு அடுத்த டேஸ்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு.